அண்ணா என் புருஷன் என்ன கொல்ல வரான், எப்படியா காப்பாத்துக்கண்ணா. எது கொல்ல வரானா? ஏமா இருமா, பக்கத்துல இல்லாத ஆம்பளை ஆள் இருந்தா கூப்பிடுறேன். யோ நீயா ஆம்பளதாயா? ஆமா. ஐயோ எதுக்குமா உன்னை அவன் கொல்ல வரான்? எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டி. ஐயோ வந்துட்டானா, தள்ளுங்க. இந்தமா அண்ணா நான் மட்டும் உள்ள வந்து தெரிஞ்சு உங்களையும் சேர்த்து கொண்டுருவானா, சொல்லிடாதீங்க. எது என்னைய கொல்லுவானா? உனக்காண்டி நான் ஏண்டி சாவணும்? வந்துட்டான் போலயே. பொண்டாட்டி வந்தாளா? அவ ஊருக்கு போயிட்டா, வர 4 நாள் ஆகும். உன் பொண்டாட்டியை கேட்கல, என் பொண்டாட்டி இங்க வந்தாளா? உங்க பொண்டாட்டி என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி ப்ரோ தெரியும்? அப்போ அவ இங்க வரல. உங்க மேல சத்தியமா இங்க இல்ல ப்ரோ. என்ன நாய் மாதிரி மோப்பம்லாம் முடிக்கிறேன், கண்டுபிடிச்சிருவானோ? பிடிச்சேன். இன்னைக்கு உங்க வீட்டுல கறி குழம்பு தானே, எப்படி பிடிச்ச பாத்தியா? அட மோப்ப நாயே, குழம்பு என்னன்னு கண்டுபிடிக்கிற கடை அவ்வளவு கொடூரமா பண்ண. இப்ப என் நிலைமை எப்படிமா இருக்கு? பீல மாட்டின ஈ மாதிரி இருக்குடா. மாட்டி விட்டாலே, நான் தான் அப்புறம் சிரிச்சேன். பொய்யா சொல்ற? ஐயோ எங்கடி ஒளிஞ்சிருக்க? மாட்டினியா? தெரியும்டி நீ இங்கதான் இருக்கன்னு. உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், அடுத்து நீ தான் போத்தணும். மாட்டினியா? டேய் என்னடா நடக்குது இங்க? கண்ணாமூச்சி ப்ரோ. அப்போ அவ இங்க வந்து ஒளிஞ்சது, இவ்வளவு நேரம் நீங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணதெல்லாம் கண்ணாமூச்சிக்கா? ஆமா. அப்புறம் ஏன்டா கையில ரம்பத்தை வச்சிருக்க? ப்ரோ எங்க கேமோட ரூல்ஸே அதான் ப்ரோ, யாரு கண்ணை பத்துறாங்களோ அவங்க கையில ரம்பத்தை வச்சுக்கணும். ஓ அப்போ இப்ப நான் பொத்துறேன், அந்த ரம்பத்தை என் கையில கொடு. நீங்களும் வரீங்களா? இந்தாங்க ப்ரோ. வர்றேன்டா. ஏய் நிறுத்து. ஐயோ போலீஸ் தெரியாம வாய விடுறானே, இன்னைக்கு செத்தாண்டா குடிகாரன். இங்க எவ்வளவு பெரிய ரவுடி நிக்கிறான், நீ பாட்டு கண்டுக்காம போற. ரவுடியா? நான் தான்டா ரவுடி. ஓ அப்படியா, சரி தள்ளுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்போ என்னைய பார்த்தா உனக்கு என்ன பிடிச்சி போய மாதிரி இருக்கா? குடிகாரன் நாய. ஆமா, இதுக்கு முன்னாடி உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. யார் நீ? ஏரியாவுக்கு புதுசா குடி வந்திருக்கேன். ஓ புதுசா? அப்ப இன்னைக்கு சரக்கு செலவு வேண்டாம். அப்ப ஏரியாவுக்கு 500 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் ஆடு. எதுக்கு நான் காசு தரணும்? யார் நீ? யாரா? மட்ட மகேஷ் தெரியுமா? இந்த சாவுக்கெல்லாம் மட்டை கட்டுவாப்லே அவர் தானே? ஏய் அந்த மட்டை இல்லடா, இந்த மட்டை. ஓ இப்ப கூட 3 பேரை மட்டை அடிச்சுட்டு உள்ள போனானே, ஆமா, அந்த மட்டை பண்ணதே நான் தான். எனக்காண்டி தான் உள்ளே போயிருக்கிறேன். ஆனா பார்த்தா அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே. நம்ப முடியலையா? 2 நாள் முன்னாடி குளத்துல ஒரு பணம் இருந்துச்சு, அதை மட்டை அடிச்சதேன் நான் தான். அதே மாதிரிதான் 500 ரூபாய் கேட்டதுக்கு தர முடியாதுண்ணா, ஒரே போடு மிதக்க விட்டேன். போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஆல்ரெடி போலீஸ் கண்டுபிடிச்சாச்சு, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. போலீஸ் அங்க என்னடா பாக்குற? மட்டை அடிக்கிற? சார் நான் கோயில மொட்டை கூட அடிச்சதில்ல சார், நான் எங்க சார் மட்டை அடிக்கிறது? விட்டுரு சார். இன்னைக்கு வரட்டும் அந்த ஆளு. என்னடா ஜட்டிதை வெட்டுதா, மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிட்டு இருக்க? சும்மாரா, நானே கோவத்துல இருக்கேன். ஓ இதான் கோவமா? அப்படி என்ன கோவம்? நம்ம மேக்ஸ் வாத்தி இருக்கான்ல, ஆமா, நிவேதாக்கு லவ் லெட்டர் கொடுத்தேன்டா. அது அவனுக்கு தெரிஞ்சு நம்ம கிளாஸ் பொண்ணுங்க முன்னாடியே என்னை வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான்டா. நிவேதான்னு நம்ம கிளாஸ்ல ஒரு பொண்ணு இல்லையே. ஆமா, எந்த நிவேதா? நம்ம ட்ரைனிங் டீச்சர் நிவேதாடா. அப்போ கண்டிப்பா அடிப்பானே, அது மேக்ஸ் வாத்தியம் ஆளாச்சு. சரி விடுறா பாத்துக்கலாம். அப்படிலாம் விட முடியாதுடா, அவனை நான் இன்னைக்கு அடிச்சு ஆகணும். டேய் நான் என்ன கடிக்கிறதும் சார்னா அடிக்கிறதும் வழக்கம் தானடா, இதுக்கெல்லாம் போய் பொண்ணுங்க முன்னாடி வச்சு ஒன்னு அடிச்சிருந்தா தெரியும். இன்னைக்கு வரட்டும் அவன். போன வாரம் கூட தான் நம்ம சயின்ஸ் வாத்தியார ஒரு பொண்டாட்டி மேல உள்ள கடுப்பெல்லாம் என்னை அடிச்சு தீர்த்துக்கிட்டாரு, அதுவும் பொண்ணுங்க முன்னாடி தான். அதுக்கெல்லாம கடுப்பானே, விடுறா பாத்துக்கலாம். எனக்கு மான ரோசெல்லாம் இருக்கு, உன்னை மாதிரி என்ன மான கிட்ட நினைச்சியா? இன்னைக்கு அவனை அடிச்சு ஆகணும். ஐயா நீ என்னடா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லிட்டு இருக்க? அந்த அளவு புறா நம்ம அடிக்கிறது? டே நான் அடிக்கிறேன், நீ ஆம்பளை என்ன நெல்லு இல்லாட்டி ஓடி போயிரு. சார் வந்துட்டாரா? அவனு
ஏய் இங்க வா. எந்த ஸ்கூல் நீ? நான் பக்கத்து ஸ்கூல் சார். ஸ்கூல் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? வெள்ள சுத்திக்கிட்டு இருக்க. சார் நான் உங்க ஸ்கூலே கிடையாது சார். எந்த ஸ்கூலா இருந்தாலும் அடிப்பேன்டா. டேய் பக்கத்து ஸ்கூல் பையில இந்த அடி அடிக்கிறான். நம்ம அவன் ஸ்கூலு அவனை தான் அடிக்க வந்திருக்கோம் தெரிஞ்சிச்சு. செத்தோம். இன்னைக்கு அடிச்சவனு. இவன் நிக்கிறத பார்த்தா அவரை அடிக்காம விட மாட்டான் போலயே. இந்த பக்கம் பார்த்தேன். ஐயோ பாத்துட்டாரு. ஏய் இங்க வா. டே அமைதியா வாடா. ஸ்கூல் விட்டு இவ்வளவு நேரம் ஆகுதுல, வீட்டுக்கு போகாம என்னடா பண்றீங்க? அது சார் என்னடா முழிக்கிறீங்க? ஏய் சொல்லுங்கடா. சார் இவன் தான் சார் உங்களை அடிக்கன்னு சொல்லி கூட்டி வந்தான். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. என்னையவே அடிக்கிற அளவுக்கு பெரிய ஆளா நீ? சார் உங்க பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும், அதுக்கு தானே வந்திருக்கீங்க. உங்க பையன் எங்க பையன் மாதிரி, நீங்க விட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். அட அது இல்ல சார். சார் இந்த ஸ்கூல்ல 1500 பசங்க படிக்கிறாங்க சார், நீங்க நம்பி விட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல சார் பையனை நம்ம ஐயா நீங்க ஸ்கூல் விடுற டைமுக்கு வாங்க, செக்யூரிட்டி அவரை கூட்டு போங்க. சார் இல்ல சார். சார் நான் சொல்றேன் கேளு. போங்க போங்க தம்பி. இவன் இங்க போனா மூலையில உட்காந்து இவன் என்ன பண்றான்? தம்பி தம்பி என்னப்பா ஒரு மாதிரி பண்ற? ஏண்டா வெள்ளையா எனது நாட்டு மக்களையே அடிமைப்படுத்துகிறாயோ? தம்பி என்னப்பா சொல்ற? ஒண்ணுமே புரியலையப்பா. ஆங்கிலம் பேசும் உனக்கு எப்படிடா இந்த தூய தமிழ் புரியும் வெள்ளையா? தம்பி உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுப்பா. என்னைய பார்த்தாப்பா வெள்ளைய மாதிரி இருக்கு. பேசாதே மண்டிடு. அந்த எல்லாரையும் முட்டி போட என்னைய முட்டி போட வைக்கிறானே. யோ என்னைய முட்டி ஸ்டெப் போடுச்சுன்னா முட்டி போட்டுட்டு இருக்க. யோ டைரக்டர் சொல்றேன்ல எந்திரியா. எது டைரக்டரா? ஓ பைத்தியக்கார பயலா இவன். ஃபர்ஸ்ட் பார்த்தனா இன்னைக்கு உனக்கு டான்ஸ் ஷூட் இருக்கு, ரெடி போலாமா? தம்பி டான்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. என்ன சொன்ன? நான் நல்லா ஆடுவேன்னு சொல்ல வந்தேன். ஆடு. ஐயோ முட்டி வலிக்குதே. அப்படியே தான், வா வா, சூப்பர் சூப்பர். ஐயோ விட மாட்டான் போலயே. அருமை. அங்கு என் மக்களை அடிமையாக்கி விட்டு நீ இங்கு ஆடிக்கொண்டிருக்கிறாயோ? மாறிட்டானா? தம்பி நீ தானப்பா. ஐயோ இவன்ட்ட பேசினா நம்ம மெண்டல் ஆயிரும் போலயே. இதற்கு தண்டனை இந்தியன் 2 படத்தை 7 முறை பார்க்க போகிறாய். கொல்லாம விட மாட்டான் போல, தப்பிச்சிருவான். எவன்டா வெளி தப்பா போட்டு போனது? தம்பி தெரியாம உன்னை ஸ்கூல்ல சேர்க்கிறேன்ட்டப்பா. சார் சார் நான் தான் சார். எனக்கு ஒரு நோய் இருக்கு சார். அப்பப்ப என் உடம்புக்குள்ள இருந்து 2 கிறுக்கைங்க வெளில வந்துருவாங்க சார். அவங்க சொல்றத மட்டும் நீங்க கேட்கல, உங்களை கொன்றுவாங்க சார். கொன்றுவாயலா? தம்பி என்னை எப்படியா காப்பாத்துப்பா. அங்கனே லவ் சீன் பண்ண சொன்னா எமோஷன் சீன் பண்ணிட்டு இருக்க. இப்ப சீன் மட்டும் ஒழுங்கா பண்ணல, இத கீழ் வழியா விட்டு உன் வாய் வழியா எடுத்துருவேன். மாறி மாறி வந்து நம்ம உயிரை வாங்குறானே. ஹே இன்னைக்கு சீன் பார்த்தனா உன் ஃபாரின் கேர்ள் ஃப்ரெண்ட பார்த்து நீ லவ் ப்ரப்போஸ் பண்ற. பண்ணலன்னா அடிப்பானே. அன்பே ஆறு உயிரே. ஃபாரின் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தமிழ்ல தான் ப்ரப்போஸ் பண்ணுவியா? சாரி சார். பேபி ஐ லவ் யூ, லவ் மீ. அடே வெள்ளையா, என் நாட்டிற்குள்ளே ஆங்கிலம் பேசுகிறாயா? இவர் வீட்டுல போய் சமாளிக்க வேண்டியதா? ஐயா நானும் தமிழ் தாங்க, என்னை விட்டுருங்கய்யா ப்ளீஸ். ப்ளீஸ் ஆங்கில வார்த்தை. அப்படி என்றால் நீ ஆங்கிலேயன் தான். உன்னை கொன்றால் தான் சரியாக இருக்கு. செத்து விடு. போயா போயா, வேமா கூட்டி போயா. கொலகார பாவி. யோ என்ன ஒரு பைத்தியத்தை ஸ்கூல்ல சேர்த்திருக்க? யோ நான் எங்க ஸ்கூல்ல சேர்க்க வந்தேன்? மெண்டல் ஆஸ்பத்திரிக்கு அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்க வந்தேன். புரியா அவன? அட்ரஸ் கேட்க வந்தியா? அப்ப நம்ம தான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோமா? தம்பி உனக்கு தீபாவளிக்கு வெடி வாங்கியிருக்கேன், பார்த்து வெடிக்கணும் சரியா? அப்பா எனக்கு வெடி. ஏன்டா உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடா? அவன் தான் சின்ன பையன், வெடி கேட்டா வாங்கி கொடுத்தேன். நீ எல்லாம் டிகிரி முடிச்சு 4 வருஷம் ஆகுது. வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணியிருந்தானே நேரம் உன் புள்ள வந்து என்கிட்ட வெடி கேட்டிருக்கான். இப்ப என்னன்னா நீ வந்து என்கிட்ட கேக்குற. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, வெடி வேணும். அப்பா அதான் அண்ணன் கேக்குறால, வெடிய கொடுத்துருங்க. இந்தோ இப்போ கொடுத்துறேன். அவன் கேட்டா வெடி குடுக்குறாங்க, நம்ம கேட்டா அடி குடுக்குறாங்க. டேய் சின்னவனே, 5000 ரூபாய் சட்டை கேட்டல, அது இல்லையா 6000 ரூபாய் சட்டை தான் இருந்துச்சு. இந்தா. அப்பானா அப்பாதான். அப்பா எனக்கு சட்டை. இந்தா. என்னப்பா இது, புடி துணியா? டேய் தீபாவளிக்கு அதான்டா உனக்கு புது துணிய. என்னடா தெருவுல வீச வேண்டியதெல்லாம் தீபாவளிக்கு எடுத்து தரீங்க? ஏடா அப்படி பாக்குற? உனக்காண்டி 100 ரூபாய்க்கு 2 வாங்கினேன். அப்படி பார்த்தாலும் இங்க ஒண்ணு தானப்பா இருக்கு. அதுவா, வர்ற வழியில சட்டை இல்லாம ஒரு பையன் என்ன, அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன்.
இப்படியே இவனை விட்டா செட் ஆகாது. இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதுதான். தம்பி, அண்ணன் உனக்காண்டி வெங்காய போண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. எனக்கா? உனக்கு தான்டா. நம்ப முடியலையே, இப்படிலாம் பண்ண மாட்டானே. என்னடா வெங்காய போண்டாவா? சாப்பாடை எப்பவுமே காக்க வைக்க கூடாது. எடுத்தமா ஒரே கடி. எவன்டா வெங்காய போண்டால வெங்காய வெடி வச்சது? அப்பா வெள்ளம் எங்கப்பா போன? ஏன்டா? உன்னை பார்க்க ரொம்ப நேரமா ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்கப்பா. என்ன தெரியா? அப்ப கண்டிப்பா கடன் கொடுத்தவனா தான் இருக்கும். நான் இல்லன்னு சொல்லிடுறேன். அப்பா கடங்காரன் எல்லாம் இல்லப்பா. அப்புறம் யாரு? அப்பா அந்த ஆன்ட்டி உனக்கு முன்னாடியே தெரியுமா? லே, அவங்கள ஆன்டின்லாம் சொல்லாத. அவங்க உனக்கு சித்தி மாதிரி. ஓ அப்படியா விஷயம்? இதான் முன்னாள் காதலியா? எவ்வளவு நாளா ஆச்சு பார்த்து. அப்பா இவன் வேற. ஏன்பா எப்போ வெளியே விளையாட போவி? என்னைக்கு போலையாப்பா? எதுக்கு என்ன வெளில விளையாட அனுப்பிட்டு நீ உள்ள விளையாடலான்னு பாக்குறியா? இல்லப்பா நான் போகல. நல்லதுப்பா. இவனை பெத்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம். நீ ஏன் கல்யாணத்துக்கு வரல? நான் வந்தேன் ஜானு. ஆனா நீதான் உன் புருஷனோட மம்பட்டியம் பாட்டுக்கு மரண குத்து குத்திக்கிட்டு இருந்திய. ஐயோ பாத்துட்டான் போலே. அதான் வெக்ஸ் ஆகி போயிட்டேன். அது ஏதோ வீட்ல கம்பல் பண்ணி ஆட வச்சாங்க ராம். இவனை முதல்ல வெளியே அனுப்பணும். டேய், வந்தவங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமான்னு கேட்டியா? இல்லப்பா, சரி நீங்க பேசிட்டுங்க, நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். ஹே, டீ வேணாம், காஃபி. அதுவும் ஜீனி கம்மியா. அதான் உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ராம். ஏன்பா அம்மாவுக்கு டீ பிடிக்குமா காபி பிடிக்குமா? கலனி தண்ணி பிடிக்கும். அழக பத்தி பேசும்போது அந்த அவட்டைய பத்தி பேசிக்கிட்டு போய் சொன்னாலே பர்றா. போறேன்டா. கதைக்கு காமெடி ராமா. ஐயோ வெக்க வெக்கமா வருதே. அப்பா நம்ம பொண்டாட்டி என்னம்மா இன்னைக்கு வேலை விட்டு இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க? நான் தான் அம்மா கிட்ட வீட்டுக்கு சித்தி வந்திருக்காங்கன்னு கூப்பிட்டு வந்தேன். ஆபீஸ் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க ஒரு வேலை மிச்சம் இருக்கு. ஜானு, ராம் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய். இன்னைக்கு செத்தாடா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, ஜக்கம்மா சொல்றா. எங்க சாமி குடுகுடுப்பைய காணோம். தம்பி இது டிஜிட்டல் காலம், உனக்கு தேவை சவுண்ட் எஃபெக்ட் தானே, இந்தா கேட்டுக்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கிளம்புங்க. தம்பி நீ அவமதிக்கிறது என்ன இல்ல இல்ல ஒண்ணுதான், கிளம்பு. அவமானப்படுத்துறானே. எனக்கு என்ன, நீ எல்லாம் ரத்தம் கக்கி தான் சாவ போற. ரத்தம் கக்கியா? சாமி சாமி, அப்படிவா வலிக்கு. தம்பியோட இருக்க கொஞ்சம் நெஞ்ச ரேகப்படி பார்த்தா தம்பிக்கு அரசு உத்தியோகம் இருக்கணுமே. ஆமா, கை வலி, கால் வலி, உடம்பு வலி, தலைவலி, ஏன் மூக்கு வலி முதற்கொண்டுக்கு நம்ம கிட்ட இருக்க இந்த ஒரு மருந்த போட்டீங்கன்னா போதுமா? எல்லா வலியும் சிட்டா பறந்துடும். எவ்வளவுப்பா? வாங்கினேன், கூறு 10 ரூபா. கரெக்டா? ரொம்ப கரெக்ட். ஜக்கம்மா சொல்றா. தம்பியோட கல்யாண ரேகையை பத்தி பார்க்க போனா இரும்பு மேல போட்ட காந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களும் வந்து தம்பிய ஒட்டணுமே. தம்பி நான் கல்யாண புரோக்கர் பேசுறேன். என்னையா ராசி? உன் ராசி உலகத்துல எந்த பொண்ணை கேட்டாலும் உன்னை வேணாங்குது. ஒரே ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு 45 வயசு. உனக்கு ஓகேயா? 45 வயசுன்னா அதுக்கு பேர் பொண்ணாடா? அண்ணே, அதை விட்டா வேற ஏதாவது பொண்ணு? தம்பி ஏலியன் வரைக்கும் விசாரிச்சாச்சு, ஒரு பொண்ணு கூட உன்னை பிடிக்கல. இருக்கிறது இந்த ஒரே பொண்ணு தான். முடிச்சிருவோமா? நம்மளுக்கும் இதை விட்டா வேற வழி இல்ல. தம்பி வேணுமா என்னப்பா? ஓகேண்ணே, பேசி முடிச்சிருங்க. ஒட்டுதா? நல்லா ஒட்டுனுச்சு. மேல சொல்லு. இதோ சொல்றேன். ஜக்கம்மா சொல்றபடி பார்த்தா தம்பியோட ஆரோக்கியத்துல அடிச்சு சொல்றேன், எந்த குறையும் இருக்காது. தம்பி 27 வயசுல வரக்கூடாத எல்லா நோயும் வந்துருச்சு. நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். இதுக்கு வேற வழியே இல்லையா டாக்டர்? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இத 3 நாளைக்கு 3 வேளை குடி. குணமாயிருவேனா டாக்டர்? பணமாயிருவேன். கள்ளி பல்றாதே, உனக்கு வேற வழியே இல்ல. குடிச்சிட்டு செத்துரு. டாக்டர், ஆக மொத்தத்துல சந்தோஷத்தை தேடி நீங்க போக தேவையில்ல, உங்களை தேடி சந்தோஷம் வரும். போன் வருது. ஹலோ தம்பி, பொண்ணே கிடைக்காம 40 வயசுல இருக்க ஒரு பொண்ணுக்கு ஓகே சொன்னல? ஆமா. அந்த பொண்ணுமே இப்ப எவனையோ கூட்டு ஓடி போச்சுப்பா. உங்களை தேடி சந்தோஷம் வரும். நம்ம ஆயா செத்து போச்சுலே. ஆயா, உங்களை தேடி சந்தோஷம் வரும். தம்பி உங்களுக்கு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சு. லோன் கட்டாதனால உங்க வீட ஜப்தி பண்றோம். ஜப்தியா? உங்களை தேடி சந்தோஷம் வரும். தம்பி ரேகை பார்த்ததுக்கு காசு கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன். டேய், அடிச்சிருவோம் போலே. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது.